அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் என்ன முன்வைக்கிறார் என்றால், சூனியம் சம்பந்தமா சில செய்திகளை சொல்கிறார். சூனியம் என்று ஒன்று உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இவர்கள் சூனியம் என்று ஒன்று இல்லை என்றாங்க. சிறுக்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் சிறுக்கு என்று ஒன்று இல்லை என்று அர்த்தமா என்று கேட்கிறார். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். சூரா அல் பக்ராவுல வத்தபஉ மா தத்லு ஷயாத்தின் அலா முல்கி சுலைமான் இந்த வசனத்துல யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர், அவர்கள் சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள், சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப இல்லாத ஒன்றை எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? அப்ப அல்லாஹ் போய் சொல்றானா? முதலாவது நாங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் என்னண்டா, சூனியம் என்று ஒன்று இருக்கிறதாண்டா இருக்குது. இப்ப ஒன்று இல்லாத ஒன்றை எப்படி கற்றுக் கொடுக்குறது? சூனியம் என்று ஒன்று இருக்குது. இதைத்தான் குர்ஆனும் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, தாபிஈன்கள் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து முரண்பாடிக்கு, அதே மாதிரி மாலிக், அஹ்மத், அதே மாதிரி பின்னால வந்த அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கையிம், அது மாதிரி இமாம் சஹாவி, இப்னு ஹஜர், இமாம் சுயூத்தி, இமாம் இராக்கி, இமாம் இப்னு கசீர், எல்லா அறிஞர்களுமே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில 1-2 அறிஞர்கள் தான் இதுல முரண்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி கருத்து அவங்க சொல்ல இல்லை. இமாம் மாசிரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில் எழுதுறாங்க, அதாவது வழிகட்ட பிதஅத்துவாதிகள் தான் சூனியத்தால் அதாவது பாதிப்பு இல்லை, சூனியம் என்று ஒன்று இல்லைன்னு மறுக்கிறாங்க. இப்போ உள்ள ஒரு சில வழிகட்ட பிதஅத்துவாதிகள் தான் சூனியம் என்று ஒன்று இல்லை, அதாவது என்ன அவங்களுக்குள்ள, அதாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு சூனியம் இருக்குதா இல்லையா அது என்னன்னு கேட்டா 10 மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப எங்க அதாவது குர்ஆன் சுன்னா மன்ஹஜு ஸலஃப்ல உள்ளவங்ககிட்ட நீங்க கேளுங்க, எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு அல்லாஹ் நாடினால் அதனுடைய பாதிப்பு ஏற்படும். இதுதான் எல்லாரும் சொல்றோம். இப்ப அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் பேசுறான், ஷைத்தான் பேசுறான், பாவம்னு பேசுறான், குஃபுர்னு பேசுறான், ஷிர்க்னு பேசுறான், எல்லாமே இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஷிர்க் செய்யலுமா, குஃபுர் செய்யலுமா? குஃபுர் செய்யக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது என்பதற்காக குஃபுர் ஒன்றே இல்லை, ஷிர்க் ஒன்றே இல்லைன்னு சொல்றேன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். முஃபாரிஸ் ரஷாதி என்பவருக்கு நாங்க என்ன நிலைப்பாட்டை சொல்றோம் என்றதே தெரியாது. இப்ப சூனியம் என்ற ஒன்று இல்லைன்னு நாங்க சொல்றோம். இல்லைன்னு சொன்னா சூனியம் என்ற ஒன்றே உலகத்திலே இல்லைன்றதுதான் நாங்க சொல்ற கருத்தா? அப்படித்தான் நாங்க சொல்லி வர்றோமா? நாங்க என்ன சொல்றோம்? சூனியம் என்ற ஒன்று உண்டு, ஆனால் அது பித்தலாட்டம், அதனால் எவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் ஒரு துணை சாதனம் தேவை. துணை சாதனம் இல்லாமல் எந்த மனிதருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதனால இந்த சூனியம் என்ற கலை மூலமாக எந்த ஒரு துணை சாதனத்தையும் பயன்படுத்தாமல் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது கூட புரியாம சூனியம் என்றொன்று நாங்க இல்லைன்றோமா? இப்ப நாங்க சிறுக்கென்று இல்லைன்றோம். சிறுக்கு இருக்கத்தானே செய்து, எப்படி இருக்குது? சிறுக்கென்ற பேரில் கற்பனையாக சிலவற்றை வைத்திருக்கிறார்கள். நாங்க சிறுக்கென்றது இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலை நாங்கள் செய்யக்கூடாது, அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சிறுக்கென்ற ஒரு பாவம் இருக்கிறது, சிறுக்கென்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது, ஆனால் அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்று அர்த்தம். அதான அடிப்படை. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயத்துல 195வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லஹும் அர்ஜுலுன் யம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஐதீன் யப்திஷூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா? அம்லஹும் அய்யுனும் யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஆதானும் யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு கேட்கின்ற காதுகள் இருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறார். சிலைகளுக்கு கைகள் இருக்கிறதா? ஆமா இருக்கிறது. கண்கள் இருக்கிறதா? ஆமா இருக்கிறது. காதுகள் இருக்கிறதா? ஆமா இருக்கிறது. கால்கள் இருக்கிறதா? ஆமா இருக்கிறது. அப்ப இருக்கிறது, கால்கள் இருக்கிறதா, கைகள் இருக்கிறதா என்றா கால் கை இருக்குது, கையால பிடிக்க முடியுமா? காலால நடக்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா? காதால கேட்க முடியுமா? இந்த சக்தி இருக்கிறதா? இதான் கேள்வி. சிலை சிறுக்கென்றதோடு இருக்குதுன்றா அதுக்கு சக்தி இருக்குதுன்ற அர்த்தம் இல்ல, அதற்கு எந்த சக்தியும் இல்லை. அதுக்கு கை இருக்கும், கால் இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், ஆனால் செவிமடுக்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நடக்கும் சக்தி, பிடிக்கும் சக்தி அதற்கு இல்லை. எனவே ஷிர்க் என்பதற்கு சக்தி இல்லை, ஷிர்க் என்பது இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்று சொல்கிறோம். இந்த வார்த்தைகள்ல வேறுபாடு என்னவென்பதை முஃபாரிஸ் ரஷாதிக்கு
புரியாதா? புரிய முடியாதா? சூனியம் என்று இல்லை என்று சொன்னால், சூனியம் என்ற ஒரு பித்தலாட்டம் இருக்கிறது, ஆனால் அதன் மூலம் பிறருக்கு தாக்கம் ஏற்படுத்தும் சக்தி இல்லை, எவருக்கும் அந்த சக்தி இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாதான் துணை சாதனம் இல்லாமல் பிறர் ஒருவருக்கு நன்மையோ தீமையோ செய்வான். சிலைகளுக்கோ அல்லது இந்த சூனியத்திற்கோ அந்த சக்தி இல்லை என்று நாம் சொல்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இதை விட்டுட்டு சூனியம் என்று இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான்னா இவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். சூனியம் என்று இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான், சூனியத்துக்கு சக்தி இருக்குது என்று அல்லாஹ் சொன்னானா? இதுதான் கேள்வி. மாறாக அல்லாஹ் சூனியத்துக்கு சக்தி இல்லை என்கிறான். பாருங்கள், திருக்குர்ஆன்ல சூரத்துல் அஹ்காஃப்ல 46வது அத்தியாயத்துல 7 மற்றும் 8வது வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், அவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் சொல்லப்பட்டால், கால் அல்லதீன கஃபரு லில் ஹக்கி லம்மா ஜாஹும் ஹாதா சிஹ்ருன் முபீன், காஃபிர்கள் அவர்களுக்கு சத்தியம் வந்த நேரத்தில் அந்த சத்தியத்திற்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஹாதா சிஹ்ருன் முபீன், இது தெளிவான ஒரு சூனியம் என்று காஃபிர்கள் சொல்வார்களாம். காஃபிர்கள் என்ன சொல்லுவாங்களா? அவங்களுக்கு சத்தியம் வரும்போது அந்த சத்தியத்தை பார்த்து சொல்வார்களாம், இது தெளிவான ஒரு சூனியம் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் கேட்கிறான் 8வது வசனத்துல, அம் யக்லூன் அஃப்தரா, அவர்கள் இவர் இதை இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? அதாவது இந்த சத்தியம் என்றொன்று அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்தோடனே காஃபிர்கள் இதை சிகர் என்றாங்களாம். அந்த சிகர் என்று காஃபிர்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அம் யக்லூன் அஃப்தரா, அவர்கள் இந்த நபி இதை இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்ன? சிஹ்ருன் முபீன் என்று தான் சொன்னாங்க, தெளிவான சூனியம் என்று தான் சொன்னாங்க. அந்த தெளிவான சூனியம் என்ற சொல்லுக்கு கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பார்வையில் இஃப்தரா, இவர் இதை இட்டு கட்டி விட்டார், இட்டு கட்டி விட்டார் என்பதுதான் அவர்கள் சூனியம் என்ற வார்த்தையிலிருந்து சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அல்லாஹுவின் பார்வையில் சூனியம் என்பது இட்டு கட்டப்படும் ஒன்று என்பது தெளிவாக புரிகிறதா இல்லையா? இதை விட என்ன ஆதாரம் வேணும்? சிந்தித்து பாருங்கள். காஃபிர்களுக்கு சத்தியம் வந்தோடனே இது சூனியம் என்பார்களாம். அந்த காஃபிர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் வேறு வார்த்தைகளில் விளக்குகிறான். சூனியம் என்று அவர்கள் என்ன சொன்னார்களா? இந்த சத்தியத்துக்கு சூனியம் என்று அவர்கள் சொன்னதன் கருத்து என்னதா? இந்த நபி இதை இட்டு கட்டி விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்களாம். அதாவது சூனியம் என்று காஃபிர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை இந்த நபி இதை இட்டு கட்டி விட்டார் என்று சொல்வதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப சூனியத்துக்கு ஈக்குவலான வார்த்தை சினோனிம் இட்டு கட்டப்பட்டது என்று இந்த வார்த்தை வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்றோம். 52வது அத்தியாயத்துல 13, 14, 15 ஆகிய வசனங்கள்ல அவர்கள் நரகத்தை நோக்கி ஒரே அடியாக தள்ளப்படுவார்கள். ஆதிஹின் நாருல்லதி குன்தும் பிஹா துகதிபூன், இதுதான் நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த நரகம். அப்ப சிஹ்ருன் ஆதா, இது சிஹ்ரா? அல்லாஹ் கேட்கிறான். எதை சிஹ்ர் என்று கேட்கிறான்? காஃபிர்கள் எதை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்களோ அதை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அப்ப சிஹ்ருன் ஆதா, இது சிஹ்ரா, இது பொய்யா? அம் அன்தும் லா துப்சிரூன், அல்லது உங்களுக்கு விளங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சிஹ்ருக்கு ஈக்குவலா சினோனிமஸா பேசின வார்த்தை கதிப் என்று அல்லாஹ் சொல்கிறான், பொய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நாங்கள் குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். அதே போன்று 10வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால மூசா, மூசா அவர்கள் சொன்னார்கள், அத்தகூலுன லில் ஹக்கி லம்மா ஜாஅகும் அஸ்ஸிஹ்ருன் ஹாதா, உங்களிடம் தெளிவான சத்தியம் வருகின்ற நேரத்தில் இதை சிஹ்ர் என்று சொல்கிறீர்களா? அப்ப சத்தியத்தை மறுப்பதற்காக அவர்கள் சொன்ன வார்த்தை பொய் என்பது, பொய்க்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை சிஹ்ர் என்பது. அப்படி என்றால் சிஹ்ர் என்றால் பொய் என்று அர்த்தம். வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அது பொய், பொய் வெற்றி பெறாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா 20வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், ஃபதவல்லா ஃபிர்அவுனு ஃபஜமஅ கைதஹு ஸும்ம அத்தா, ஃபிர்அவுன் சென்றான், அவனுடைய சூழ்ச்சிகளை ஒருமுகப்படுத்தினான், மீண்டும் வந்தான். ஃபஅஜ்மிஉ கைதகும், உங்களுடைய சூழ்ச்சிகளை ஒருமுகப்படுத்துங்கள் என்று மக்களுக்கு கட்டளையிட்டான். 64வது வசனத்துல சும்மா தூ சஃபன், பிறகு என்னிடம் அணிவகுத்து வாருங்கள். வகத் அஃப்லஹல் யௌம மன் இஸ்தஅலா, உங்களில் இன்றைய தினம் வெல்பவரே என்னிடம் வெற்றி பெற்றவர் என்று அறிவித்தான். அப்ப சூனியக்காரர்கள் கூட்டி சஃப்பு சஃபா வரவெத்தி ஃபிரௌன் சொன்னது சூனியக்காரர்களுக்கு சூழ்ச்சிகளை ஒருமுகப்படுத்த சொல்லி. சூனியக்காரர்கள் என்றாலே சூழ்ச்சிக்காரர்கள் என்று அர்த்தம்.
அதற்கு பிறகு 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅல்கி மா ஃபீ யமீனிக, உமது வலது கையில் உள்ளதை போடுவீராக என்று நாம் மூசாவுக்கு அறிவித்தோம். தல்கு மா ஸனஉ, அது அவர்கள் செய்ததை விளங்கிவிடும். இன்னமா ஸனஉ கைது சாஹிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே சொல்லிட்டான் சூனியக்காரன் செய்தது சூழ்ச்சி என்று. வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சூனியம் என்பது சூழ்ச்சி. அல்லாஹ்வுடைய பார்வையில சூனியம் என்பது சூழ்ச்சி, அல்லாஹ்வுடைய பார்வையில சூனியம் என்பது பொய், அல்லாஹ்வுடைய பார்வையில சூனியம் என்பது இட்டுக்கட்டுதல், அல்லாஹ்வுடைய பார்வையில சூனியம் என்பது ஒன்றுமில்லாத ஒன்று என்று ஆகிய பிறகு சூனியம் என்பொன்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சூனியம் என்பொன்று இருக்கிறது, ஆனால் அதுக்கு சக்தி இல்லை, அது பொய் பித்தலாட்டம் சூழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி புரிந்து கொள்ளுங்கள் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களே. சூனியம் என்றொன்று நாங்கள் இல்லை என்கிறோம். இல்லை என்று சொன்னால் அதற்கு சக்தி இல்லை, காரணம் அதை பொய் சூழ்ச்சி இட்டு கட்டப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். முஃபாரிஸ் ரஷாதி அவர்களே, அல்லாஹ் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்போம், நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் பொய்யாக சொல்கிறீர்கள். இப்ப புரியுதா? சூனியம் உண்டு என்று அல்லாஹ் சொல்றோம், சூனியம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. இது அந்த எல்கேஜி பாடம் நடத்துறவங்களோட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு பழைய அதே கேள்விகளை திருப்பி திருப்பி கேட்கிறது. உங்களுக்கெல்லாம் பதில் சொன்னா சரி புரியுமான்னு நினைச்சு சொல்லப்பட்ட பதில்களை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகிறோம். இனியாவது புரியுதான்னு பார்ப்போம்.